முதல் வாசகம். ஆண்டவரின் நாள் வருகின்றது, ஆம், அது வந்து விட்டது. இறைவாக்கினர் யோவேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வசனங்கள் 13 முதல் 15 மற்றும் அதிகாரம் 2, இறை வசனங்கள் 1 முதல் 2. குருக்களே, சாக்கு உடை உடுத்திக்கொண்டு தேம்பி அழுங்கள். பலிபீடத்தில் பணிபுரிவோரே, அலறி புலம்புங்கள். என் கடவுளின் ஊழியர்களே, சாக்கு உடை அணிந்தவர்களாய் இரவை கழியுங்கள். ஏனெனில் உங்கள் கடவுளின் வீட்டில் தானிய படையலும் நீர்ம படையலும் இல்லாமற் போயின. உண்ணா நோன்புக்கென நாள் குறியுங்கள். வழிபாட்டு பேரணியை திரட்டுங்கள். ஊர் பெரியோரையும் நாட்டில் குடியிருப்போர் அனைவரையும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் இல்லத்தில் கூடிவரச் செய்யுங்கள். ஆண்டவரை நோக்கி கதறுங்கள். மிக கொடிய நாள் அந்த நாள். ஆண்டவரின் நாள் அண்மையில் உள்ளது. எல்லாம் வல்லவர் அழிவை அனுப்பும் நாளாக அது வரும். சீயோனிலே எக்காளமூதி எச்சரியுங்கள். என்னுடைய திருமலை மேலிருந்து கூக்குரலிடுங்கள். நாட்டில் குடியிருப்பவர்கள் அனைவரும் நடுங்குவார்களாக. ஏனெனில் ஆண்டவரின் நாள் வருகின்றது, ஆம், அது வந்துவிட்டது. அதுவோ இருளும் காரிருளும் கவிழ்ந்த நாள், மப்பும் மந்தாரமும் சூழ்ந்த நாள். விடியற்கால ஒளி மலைகள் மேல் பரவுவது போல் ஆற்றல் மிகு வெட்டுக்கிளிகளின் பெருங்கூட்டம் வருகின்றது. இது போன்று என்றுமே நிகழ்ந்ததில்லை. இனிமேல் தலைமுறை தலைமுறைக்கும் நிகழப்போவதும் இல்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை முத்துக்கள் 15 முதல் 26 வரை. அக்காலத்தில் மக்களுள் சிலர் இயேசுவை குறித்து, பேய்களின் தலைவனாகிய பெயல்செபூலை கொண்டே இவன் பேய்களை ஓட்டுகிறான் என்றனர். வேறு சிலர் அவரை சோதிக்கும் நோக்குடன் வானத்திலிருந்து ஏதேனும் ஓர் அடையாளம் காட்டுமாறு அவரிடம் கேட்டனர். இயேசு அவர்களுடைய சிந்தனைகளை அறிந்து அவர்களிடம் கூறியது, தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த அரசும் பாழாய் போகும். அவ்வாறே பிளவுபடும் வீடும் விழுந்துவிடும். சாத்தானும் தனக்கு எதிராக தானே பிளவுபட்டு போனால் அவனது அரசு எப்படி நிலைத்து நிற்கும்? பெயல்செபூலை கொண்டு நான் பேய்களை ஓட்டுகிறேன் என்கிறீர்களே. நான் பெயல்செபூலை கொண்டு பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் உங்களை சேர்ந்தவர்கள் யாரை கொண்டு பேய் ஓட்டுகிறார்கள்? ஆகவே அவர்களே உங்கள் கூற்று தவறு என்பதற்கு சாட்சிகள். நான் கடவுளின் ஆற்றலால் பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் இறையாட்சி உங்களிடம் வந்துள்ளது அல்லவா? வலியவர் ஆயுதம் தாங்கி தம் அரண்மனையை காக்கிற போது அவருடைய உடைமைகள் பாதுகாப்பாக இருக்கும். அவரை விட மிகுந்த வலிமையுடையவர் ஒருவர் வந்து அவரை வென்றால் அவர் நம்பியிருந்த எல்லா படைக்கலங்களையும் பறித்து கொண்டு கொள்ளை பொருளையும் பங்கிடுவார். என்னோடு இராதவர் எனக்கு எதிராக இருக்கிறார். என்னோடு இணைந்து மக்களை கூட்டி சேர்க்காதவர் அவர்களை சிதறடிக்கிறார். ஒருவரை விட்டு வெளியேறுகின்ற தீய ஆவி வறண்ட இடங்களில் அலைந்து திரிந்து இளைப்பாற இடம் தேடும். இடம் கண்டுபிடிக்க முடியாமல் நான் விட்டு வந்த எனது வீட்டுக்கு திரும்பி போவேன் என சொல்லும். திரும்பி வந்து அவ்வீடு கூட்டி அழகுபடுத்தப்பட்டிருப்பதை காணும். மீண்டும் சென்று தன்னை விட பொல்லாத வேறு 7 ஆவிகளை அழைத்து வந்து அவருள் புகுந்து அங்கே குடியிருக்கும். அவருடைய பின்னைய நிலைமை முன்னைய நிலைமையை விட கேடுள்ளதாகும்.
ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இயேசுவில் இனியவர்களே, இந்த நாளில் நமது அன்னை மரியாவின் புகழ்பாக்களில் வருகிற 7வது புகழ் வரியான அத்தியந்த விரத்தியாயிருக்கிற மாதாவே என்ற வாக்கியத்தை சிந்திக்க உங்களை அன்போடு இந்த காலை பொழுதில் அழைக்கின்றேன். அத்தியந்த என்றால் மிகுந்த அல்லது உயர்ந்த என்று அர்த்தம். விரத்தியாயிருக்கிற என்றால் பக்திக்குரிய என்பது பொருள். மாதாவே என்றால் நமது அன்னை மரியாவை அது குறிக்கிறது. மிக உயர்ந்த அல்லது மிகுந்த பக்திக்குரிய மாதாவே என்பதுதான் இந்த புகழ் வரியினுடைய ஒரு வரி விளக்கம். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் சில பல சாதனைகளை புரிய முற்படுகின்ற பொழுது கடின உழைப்பு நமக்கு தேவை, முயற்சி தேவை. நாம் எடுக்கிற முயற்சிகளெல்லாம் பல படிநிலைகளை கொண்டதாக இருக்கிறது. இன்னும் பல பேர் பல புதிய நாடுகளை கண்டுபிடிக்கின்ற பொழுது பல்வேறு துன்பங்களுக்கும் வேதனைகளுக்கும் உள்ளானார்கள் என்பது வரலாறு. அதே வழியில் சிந்திக்கின்ற பொழுது அன்னை மரியாவினுடைய பக்தி, அன்னை மரியாவினுடைய கன்னித்தன்மை என்பது மிகுந்த சாதனைக்குரிய ஒன்று. தன்னுடைய சொந்த முயற்சியினால் அல்ல, மாறாக கடவுளுடைய அருளால் அவர் அந்த கன்னித்தன்மையை இறைவனுக்கு அர்ப்பணிக்க முற்படுகின்றார். பிரியமானவர்களே, அன்றாட குடும்ப வாழ்க்கையில் பார்க்கின்ற பொழுது கணவன் மனைவிக்கு இடையே உள்ள அந்த தாம்பத்தியம் அல்லது உடல் உறவு என்பது பேர் அன்பினுடைய வெளிப்பாடு. இது உலக வாழ்வுக்கு ஏற்ற ஒன்று. ஆனால் அன்னை மரியாவை பொறுத்த மட்டில் உலக வாழ்வுக்கு ஏற்றவாறு அல்ல, மாறாக இறை பற்றுக்கு உகந்தவராக தன்னுடைய வாழ்வை தொடக்க காலத்திலிருந்தே அவர் பணித்து வைத்திருந்தார் என்று பார்க்கின்றோம். அப்படி என்றால் தன்னுடைய கன்னித்தன்மையை கடவுளுக்கு அப்படியே அர்ப்பணிக்கின்றார். பழைய ஏற்பாட்டில் பார்க்கின்ற பொழுது எவர் ஒருவர் இஸ்ரேல் மக்களில் எவர் ஒருவர் கன்னித்தன்மையோடு காலம் முழுவதும் இருக்கிறாரோ அவர் சபிக்கப்பட்டவராக பார்க்கப்பட்டார். ஆனால் அன்னை மரியாவை பொறுத்த மட்டில் தன்னுடைய கன்னித்தன்மையை அப்படியே ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கின்றார். அதாவது எந்த ஒரு பணியாலும் 2 தலைவருக்கு பணிவரை புரிய முடியாது என்கிற ஆண்டவர் இயேசுடைய இறை வார்த்தையின் ஒளியில் சிந்திக்கின்ற பொழுது அன்னை மரியா உலக வாழ்வுக்கு ஏற்றவாறு அல்ல, மாறாக கடவுளுடைய விருப்பத்துக்கு ஏற்றவாறு தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்து தன்னுடைய கன்னித்தன்மையை இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்கின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் நாம் சிந்தித்து பார்ப்போம். அன்னை மரியா தன்னுடைய உடல் பொருள் ஆவி அனைத்தையும் தன்னுடைய கன்னித்தன்மை முழுவதையுமே அந்த ஆண்டவருக்கு அர்ப்பணித்திருக்கிறார் என்று சொன்னால் மிக உயர்ந்த பக்திக்குரிய ஒரு பெண்மணியாக அன்னை மரியாள் திகழுகிறார். அதைத்தான் இந்த நாளில் நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, இந்த நாளில் நாம் சிந்தித்து பார்ப்போம். இந்த அன்னை மரியா தன்னுடைய கன்னித்தன்மையை கடவுளுக்கு அர்ப்பணித்து தன்னுடைய உடல் பொருள் ஆவி அனைத்தையுமே ஒப்பு கொடுத்து கடவுளுடைய விருப்பத்தை மட்டுமே முதல் நோக்கமாக கொண்டு என்னை முழுவதுமாக சமர்ப்பணமாக்குகிற இந்த அன்னை மரியா மிகுந்த பக்திக்குரிய ஒரு பெண்மணியாக பார்க்கப்படுகிறார். இந்த நாளில் புரிந்து கொள்வோம் அன்புக்குரியவர்களே, இது வெறுமனே அவருடைய தனிப்பட்ட முயற்சியினால் கடின உழைப்பினால் வந்ததல்ல, மாறாக கடவுளுடைய அருள் துணையாலும் கடவுளுடைய ஆசீராலும் இறை விருப்பத்தாலும் நடந்த ஒன்று. அன்னை மரியா தன்னுடைய கணவர் யோசேப்போடு தன்னுடைய கன்னித்தன்மையை பகிர்ந்து கொள்ளவில்லை, மாறாக அதை அப்படியே இறைவனுக்கு ஒப்பு கொடுக்கின்றார். ஆக கணவன் மனைவி என்று சொன்னால் அவருடைய பேரன்பின் வெளிப்பாடு என்றால் உடல் உறவு,
அந்த உடலுறவை தாண்டி அன்புக்குரியவர்களே, இந்த அன்னை மரியாள் அதை இந்த உலகப்போக்குக்காக அல்ல, மாறாக இறைவனுக்காக அந்த கன்னித்தன்மையை அர்ப்பணித்து பக்தியில் சிறந்து விளங்குகிற உன்னதமான ஒரு அன்னையாக நம்முடைய அன்னை கன்னிமரியாள் விளங்குகிறார். இதைத்தான் இந்த ஒற்றை புகழ்வரி நமக்கு சொல்லித் தருகிறது. இதை உணர்ந்தவர்களாய் அன்னை மரியாவிடம் நாம் முழுவதுமாய் அர்ப்பணிப்போம். நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய குடும்ப உறவுகளை அர்ப்பணித்தவர்களாய் மன்றாடுவோம். மன்றாடுவோமாக. தாயும் தந்தையுமான இறைவா, அத்தியந்த விரக்தியாயிருக்கிற மாதாவே என்ற புகழ்வரியை அன்னை மரியாவுக்கு சாட்சி இருக்கின்றோம். அதாவது மிகுந்த உயர்ந்த பக்திக்குரிய ஒரு மாதாவாக அன்னை மரியா திகழுகிறார் என்பதை புரிந்து கொள்கிற இந்த நாளில் அன்னை மரியா தன்னுடைய உடல், பொருள், ஆவி, கன்னித்தன்மை அனைத்தையுமே ஆண்டவருக்கு அர்ப்பணித்து மிக உயர்ந்தவராக கணிக்கப்படுகிறார். ஆண்டவருடைய பார்வையில் விலையேறப்பெற்றவராக இருக்கிறார். அவருடைய பரிந்துரையால் நாங்களும் எங்களுடைய உடல், பொருள், ஆவி அனைத்தையுமே ஆண்டவருக்கு அர்ப்பணித்து பக்தியில் சிறந்து விளங்கி என் பிள்ளைகளையும் இந்த இறை வழியில், பக்தி வழியில் வளர்த்தெடுக்க தேவையான ஆசியை அளித்தரலும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இந்த நாள் நல்ல நாளாக அமையட்டும். God bless you.